ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு அற்புதமான படத்தை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அப்படி நான் உங்களுக்கு சொல்ல போகிற படம் 2012 ஒரு ஃப்ரெஞ்ச் ரொமான்டிக் ட்ராமாவாக வெளியான அமோர். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி எல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டு காமிக்கப்படுது. அங்கே ஒரு அழகான தம்பதிகள் வசிச்சுட்டு வர்றாங்க. இதில் அந்த குடும்ப தலைவர், ஒரு தாத்தா பாட்டி அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த தாத்தா இருக்கார், அவருடைய பேர் ஜார்ஜியஸ், அந்த பாட்டியுடைய பேர் ஆனி. இவங்க ரெண்டு பேரும் அங்கே குடியிருக்கிறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரையே வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணு இந்த நாட்டிலேயே இல்லை, அவங்க வேறு எங்கேயோ இருக்காங்க. இதனால் இப்போ கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை விட்ட ஒருத்தர் யாருமே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ரெண்டு பேரும் அவங்களே தான் பார்த்துக்கணும். இதில் முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே 80 வயசை கடந்த நபர்கள். இப்போ இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அங்கே நடந்த சம்பவங்கள், அதே நேரத்தில் இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இடையிலான அந்த அன்பு, காதல், பாசம், இறுதியாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. முதல்லையே இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை உங்கள் டைமை வீணடிக்காமல் கிளியராக செட் பண்ணிடுறேன். இந்த படம் பார்த்தே தீர வேண்டிய ஒரு அற்புதமான உலக படம். அண்டர்லைன் த வேர்டு, உலக படம். ஸோ கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கான படமே இது கிடையாது. இது த்ரில்லர் படம் அப்படி இப்படின்னு எதுவுமே இதில் கிடையாது. இதோட இந்த ரிவ்யூவும் சரி, இந்த படமும் சரி, இது வேலைக்கு ஆகாது சார் அப்படிங்கிறவங்க இதோட கிளம்பலாம். ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படம் டெஃபினட்டாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம். அதுவும் குறிப்பாக லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களை தாண்டி நீங்கள் கடந்து வந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு கணவனும் மனைவியும் இவங்களுக்கு இடையிலான கூடிய அந்த பாசமும் சரி, அந்த காதலும் சரி, யாருமே இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் முதுமை அப்படிங்கிற விஷயம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அளவுக்கு தத்ரூபமாக உயிர்ப்போட காட்சிகளாக கொண்டு வந்த ஒரு படம் இது. வேறு லெவல் படம் இது. இந்த படம் எண்ணிலடங்காத அளவுக்கு அவார்ட்ஸ் அள்ளி குமிச்சிருக்கு. உலக படங்கள் அற்புதமாக மெதுவாக போகின்ற உணர்வுகளை உரசி பார்க்கக்கூடிய மெலட்ராமாஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான படம் தான் இது. அந்த விஷயத்தில் நீங்கள் தைரியமாக நம்பி பார்க்கலாம். என்ன இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன தெரியுமா, இந்த கதைக்களத்தை முதல்ல ஒரு கதைக்களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு படம் இது. ஒரு தாத்தா பாட்டி, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அவ்வளோதான். இதுக்குள்ளே எப்படி நீங்கள் 2 மணி நேரத்துக்கு ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இப்படி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு துணிஞ்சு களத்தில் இறங்குறதுக்கு ஒரு ஸ்டஃப் வேணும், ஒரு கட்ஸ் வேணும் இல்லை. அதை படத்துடைய இயக்குனர் அவ்வளவு தைரியமாக எடுத்துகிட்டு இறங்கி தான் இவ்வளவு விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்காரு. இதில் மேட்டர் என்ன தெரியுமா, இந்த படத்துடைய இயக்குனர் யாருன்னு நினைக்கிறீங்க? ஃபன்னி கேம்ஸ் அப்படின்னு சொல்லி 1997 ஒரு படம் ஒன்று வந்தது. அது வேறு லெவல் சைக்காலஜிக்கல் ஹாரர் படம். அந்த படத்தில் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை இதே டைரக்டர் ரெடி பண்ணியிருப்பாப்புல. அந்த படமும் இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்மளுடைய சேனலில் விமர்சனம் பண்ணோம். அந்த படமெல்லாம் எப்போ வில்லன் கதாபாத்திரம் எழுத தெரிலன்னா ஒரு வில்லன் கதாபாத்திரம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது அந்த படத்துடைய வில்லன் கதாபாத்திரத்தை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க ரைட்டர்ஸ் எல்லாரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படி ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை தெரிக்க விட்ட வேற லெவலில் எப்பா மோசமான சைக்கோப்பாவன் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்த ஒரு படம் இது. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் தான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு படத்தை, அதாவது இந்த படத்தை கொடுத்துருக்காப்புல. இந்த படம் ஒரு அமைதியான நதியின் மேலே ஒரு ஓடம், எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் காலையில் ஒரு 5 மணிக்கு போதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது இந்த படம். இருந்து ஒரு மேட்டர் சொல்லட்டுமா, இப்படி ஒரு படம் நான் ஒரு மூடை செட் பண்ணிட்டேன் இல்லையா, இப்படி தான் இந்த படம் இருக்குங்கிறத கிளியராக சொல்லிட்டேன் இல்லையா. இந்த படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் சீனே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி ஒரு படத்துக்குள்ளே அந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அதையும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இது ரெண்டுமே இவ்வளவு மெதுவாக போகக்கூடிய இந்த ஒரு எமோஷனல் ரொமான்டிக் ட்ராமாக்குள்ளே இருக்குது. பார்க்கணும்னா பொறுமையாக பாருங்கள். பொறுமை முக்கியம் அமைச்சரை. இதெல்லாம் விட்டுப்புட்டு கடைசியில் ஓம் பேச்சை நம்பி போய் பார்த்தோம் பாரு, படமாக இது ஒரு கிழவியும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, இது ஒரு படம்னு வேறு நீ பெரிய ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுருக்க, நாங்களும் உட்காந்து எங்களுடைய பொண்ணான நேரத்தை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உலக படங்கள் பார்க்குற அளவுக்கு இன்னும் நம்ம வளரலைன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அப்படி ஒரு அற்புதமான படம் இது. இன்னொரு விஷயம், இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பேர். ஒன்று ஜீன் லூயிஸ் ஆகட்டும், அவர் தான் தாத்தாவாக பண்ணியிருப்பார். இமானுல் ரிவா, அவங்க தான் அந்த பாட்டியாக பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் அந்தளவுக்கு ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஆர்டிஸ்ட்டு. அந்த பாட்டி ஆஸ்காருக்கு பெஸ்ட்டு ஆக்ட்ரஸுக்கு நாமினேட் பண்ணப்பட்ட ஒரு பாட்டி.
அப்போ பார்த்துக்கோங்க எந்த ரேஞ்சுக்கு அந்த அம்மா பிச்சு படல் எடுத்திருக்கும் பர்ஃபார்மன்ஸ்லன்னு. அவ்வளவு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு 2 பேர்கிட்டையும் இருந்து இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் தான் அந்த மொத்த கதையை நின்றுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இளமையில் வறுமை அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா முதுமையில் தனிமை. இந்த படம் பாருங்கள், இந்த படம் பார்க்கும்போது நம்மளறியாமையே ஆத்தாடியோ நமக்கும் வயசாகித்தானே ஆகணும், அப்போ நம்மளும் இந்த ஒரு காலத்தை இந்த ஒரு வயசை கடந்து தானே போகணும், வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம போதாத நேரம் 70 வயசு 80 வயசுக்கு மேலே வாழ்ந்துட்டோம்னா, இதெல்லாம் 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய தம்பதிகள் இவங்க 2 பேரும். அந்த வயசுக்கு மேலே வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அந்யூன்யமான உறவு. இப்படி ஒரு பெட்டர் ஆஃப் கிடைக்கலன்னா நம்மளுடைய லைஃப் அந்த வயசில் என்ன ஆகும்? அப்படி ஒரு பெட்டர் ஆஃப் கிடைச்சும் அந்த பெட்டர் ஆஃப் கடைசியாக நம்ம கூட இல்லை உயிரோட அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்குங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா? அதை நமக்குள்ள அணுவாக உள்ள கடத்திருக்காங்க. பல இடங்களில் இவங்க இந்த கதைக்களத்தை எடுத்துகிட்டு போன விதத்திலேயே ஒரு சின்ன பயமும் ஒரு பதட்டமும் நம்மளறியாமல் தொத்திக்கத்தான் செய்து சில படங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரங்கள் நம்மளுடைய மைண்ட்லேயே நிற்கும். நான் ஒரு சில படங்களுக்கு தான் அதை சொல்லியிருப்பேன். அப்படி ஒரு படம் தான் இது. இந்த படம் பார்த்து முடித்தோடனே நம்மளறியாமல் அந்த பயத்தோடு சேர்ந்து நம்மளும் இந்த வயசை தாண்டி தான் வரணுமோ, என்ன நடக்க போதோ தெரியல ஆண்டவா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. இது என்னை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிகள் எல்லாரும் பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம். சின்ன பசங்களுக்கெல்லாம் எவ்வளோ இம்பாக்ட் கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு முக்கியமான மேட்ரு, சில பேர் இல்லைங்க எனக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலை, என் ஒய்ஃபு ஹஸ்பண்ட்லாம் ஒன்று ஒத்து வரல, நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலான் இருக்கோம் அப்படின்னு இருப்பாங்கல்ல தம்பதிகள், அவங்களுமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. லைஃப்பில் உங்களுடைய பெட்டர் ஆஃப்ங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இன்னொரு தடவை உங்களுக்கு அடித்து சொல்லக்கூடிய ஒரு படம் இது. எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாம் தாண்டி இந்த படத்தில் காட்டக்கூடிய ஒரு ஃப்ளாட்டாக காம்பாங்க, உங்கள் 2 பேர் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டு, அதை அம்பிட்டு செட்டாக பார்க்கும்போது தெரியாது எந்த அளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்காங்க வேலையான்னு மட்டும் பாருங்கள். இந்த படத்தில் இந்த கணவன் மனைவி 2 பேருமே பியானோ டீச்சர்ஸ், ரிட்டையர்டு பியானோ டீச்சர்ஸ். அதனால் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பல இடங்களில் வெறும் பியானோ மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கோம். அது அந்தளவுக்கு உயிர்ப்பாகவே இருக்கும். பல இடங்கள் பிளாங்காக தான் இருக்கும், பட் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பியானோ எடுத்திருப்பாங்க. பட் அந்த மியூசிக்கே அந்தளவுக்கு உயிர்ப்பாக இருக்கும். அது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துலையும் ஒரு அடல்ட் கான்டென்ட் இருக்குது, ஒரு செக்ஷுவல் கான்டென்ட் ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவிகள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்ல உலக படங்கள் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும். அவ்வளோ உயிரோட்டமான ஒரு படம் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. அடித்து தெளிவாக சொல்லிடுறேன், பார்க்குறவங்க பாருங்கள். இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பொறுத்த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.